ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி அம்மா கிட்டே இது மாதிரி சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இது மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்னம்மா அவசரம், ஒரு 2 வருஷம் போகட்டும். ஏன்னா இப்போ நிறைய கடன் இருக்குது. என்னோடய படிப்புக்கு வாங்கின கடனே இன்னுமே பாதி அடைக்க முடியாமல் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் ஃபேமிலி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ மற்றவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு மட்டும் நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. இப்போ நான் படிப்பு முடித்த 2 வருஷத்தில் இப்போ தான் ஓரளவு கடன்லாம் கொடுத்துருக்கோம். அதோட அப்பாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாங்கின கடன் எல்லாமே இப்போ தானே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வேலைங்கிறது நம்மளுக்கு மேரேஜுக்கு அப்புறம் கிடைக்குமா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா மேரேஜ் லைஃப்பில் வர ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சில பேர் வேலைக்கு போக சொல்லுவாங்க, சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேலைக்கு போக வேண்டாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம அப்போக்கே அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போயே கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வேலை பார்க்கணுன்னா பார்த்துக்கணும். அவ்வளோதான் என்னோட ஒரு முடிவு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம முன்னாடியே ஒரு நல்ல முடிவாக எடுக்காமல், இல்லை மேரேஜ் பண்ணிட்டு சில பேர் வேலைக்கு போகலாம் அப்படிம்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. நீ உன்னோட லைஃப்பில் பார்க்காத காட்டியம்மா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் அதுக்கு இல்லை, நல்ல வரன் வர்றப்பயே நம்ம முடிச்சு வச்சுட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் கூட லேட்டாக கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, அப்படி ஏம்மா பண்ணணும், நம்ம இப்போ நிச்சயம் பண்ணலாம், ஒரு வருஷம் கழித்து மேரேஜ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இது மாதிரி இவ்வளோ நாள்லாம் தள்ளி போடக்கூடாது, ஒரு அது நேரத்துலேயே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்கம்மா. தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்காக நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நம்மளுக்கு எது தோணுதோ அதை நம்ம இது பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹாப்பியாக இருக்க முடியுமே தவிர, அவங்களுக்காக நம்ம வாழ்ந்தாலோ பண்ணாலோ செஞ்சாலோ கண்டிப்பாக அந்த சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்காது. ஒன்றுக்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃப் அப்படின்னா, அதை நம்ம ஓரளவு 2 வருஷம் கழித்து நம்ம பண்ணிக்கிட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த மாப்பிள்ளை இதை விட நல்ல இடமாவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தாம்மா இது பண்ணுவோம். நம்ம இப்போதைக்கு கடனை வாங்கி நான் அதிகமாக கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்ம நினைக்கிறப்போ அதை அடைக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம் அப்படின்னோடனே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசித்து நம்ம முடிவு எடுக்கணும். அந்த முடிவு நம்மளை மட்டும் இது பண்ணாது, நம்மளை சார்ந்தவங்களையும் அது பாதிக்குங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கணுமா அப்படின்னோடனே, சரி அது நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கலை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு இதாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், சிலப்போ இதாக இருக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னால் ஒரு பொறுப்பு, எனக்கு ஒரு பொறுப்பு எனக்கு தேவை. உனக்கு ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணிட்டோன்னா அப்புறம் எனக்கு எந்த கவலையும் கிடையாதும்மா அப்படின்னு. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, இல்லைங்கள, இன்னும் தம்பி ஒரு வருஷம் படிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்கினது ஒரு 2, 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் சம்பாத்தியத்தை 40,000 சம்பளத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு போட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் மேரேஜ் ஆகி போயிட்டேன்னா, இப்போ நான் மேரேஜ் ஆகி போனாலும் இப்போ அதுக்கு ஒரு 5, 6 லட்ச ரூபா வேணும் நமக்கு. நகை அடவு இருக்கிறதெல்லாம் திருப்பணும். அதுக்கு எப்படியும் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபானாச்சும் நம்மளுக்கு தேவைப்படணுமா? நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு யார் இது மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு சொன்னது? நீ சொல்லு, நீ ஏன் அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டே? யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் அந்த முடிவு எடுத்திருக்க, யார் என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, ஆமாம்மா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல அத்தை, ரமணி அத்தை, அவங்க தான் நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, நல்ல இடம் ஒன்று வந்திருக்கு, நீங்கள் ரம்யாவை முடிச்சு விட்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுதுமா, இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை. அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க பையன் 2 பேர் வெளிநாட்டில் சம்பாரிச்சாங்க, அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா 2 பசங்க சம்பாரித்து கடன் எதுவும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அப்படி சூழ்நிலை அப்படி அமையலைல்ல. நம்ம ஒருத்தர் சம்பாத்தியத்தில் தான் ஓடிட்டுருக்கு. அப்பாவும் எப்போயாச்சும் தான் வேலைக்கு போகிறாரு, எப்போயாச்சும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அவரை நாம் போங்கன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் உடம்பு முடியாதவர். போனாலும் அவருக்கு அந்த வருமானங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம அவரை நம்ம கோச்சிக்கிறதுல எதுவுமே இது கிடையாது. அவர் என்ன இதில் இருக்கிறாரோ அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே,
புரியுதும்மா, இருந்தாலும் வந்து நீ இத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ணுறதுனா ஓகேம்மா, இதுக்கப்புறம் வர கடனை நீயும் அப்பாவும் சமாளிச்சுடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது.